श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदि त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशगीकृतराक्षसम् रामायणमहामालाः रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम् वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु। जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोभद्रवम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोपदं शाश्वतं। तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुतेः तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरम् नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत्व्रतं मम। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் ராமாயணத்தில் இன்றைக்கு நாம சீதா கல்யாணம் பரியந்தம் கேட்க போறோம். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னும் பொழுதே அதுல வரக்கூடிய ஸ்ரீ அப்படிங்கிறதே தாயார குறிக்கிறது தான்.
மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது தான் அந்த ஸ்ரீங்கிறது. அதனால தாயார் இல்லாம வெறும் பெருமாளையோ, பெருமாள் இல்லாம வெறும் தாயாரையோ நாம என்றைக்கும் சேவிக்க கூடாது. எனக்கு தாயாரே போரும், எனக்கு பெருமாளே போரும் அப்படின்னு பிரிச்சு நாம சேவிக்கிறது சம்பிரதாயம் இல்லை. தனியா தாயாருக்கு சன்னிதானம் அப்படின்னு இருந்தாலுமே, ஆனா சன்னிதானத்திலேயே, முக்கிய சன்னிதானத்திலேயே தாயாரையும் பெருமாளையும் உற்சவமூர்த்தியா வச்சிருப்பா. பிரிச்சு பார்க்க கூடாது. தாயாரையும் பெருமாளையும் பிரிச்சு பார்க்கறது நம்ம சம்பிரதாயம் இல்லை. ஏன் அப்படின்னா, சூர்பனகை அப்படிங்கிறவ சீதைய ராமரை சீதைய பிரிக்கணும், அப்படின்னு அவன் நினைச்சா கடைசியில அவ மூக்கருந்து காதருந்து ஓடி போனான். அதே ராவணன் அவன் சீதைய மட்டும் அபகரிச்சுண்டு போயிடணும், ராமரை பிரிச்சிடணும் அப்படின்னு எடுத்து முயற்சி பண்ணி பார்த்தான். கடைசியில அவனும் உயிர் போயிடுச்சு. 10 தலையும் கீழே விழுந்து செத்து போய் கிடந்தான். அப்போ 2 பேருமே தாயார பெருமாளையும் பிரிச்சு பார்க்கிற பேதம் அவ இல்ல, ரெண்டுமே சேர்ந்த ஒரு தத்துவம் தான். சீதையே சுந்தரகாண்டத்துல ராவணன்ட்ட சொல்றா, என்ன நீ ராமர்கிட்டேந்து பிரிச்சுட்டேன்னு நினைக்கிறியப்பா, அது உன்னுடைய அஜ்ஞானம். அனன்யா ராகவேநாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு என்னையோ ராமரையோ நீ பிரிக்க முடியாது, நாங்க 2 பேரும் பிரியாத ஒரு தத்துவம்னு சொல்லிட்டா. எப்படி சூரியனிடத்திலிருந்து அதனுடைய கிரணங்களை பிரிக்க முடியாதோ, சூரியனிடத்திலேருந்து அதனுடைய கிரணங்களை பிரிக்க முடியாது, அது மாதிரி ராமரிடத்திலேருந்து என்னையோ, என்னிடத்திலேருந்து ராமரையோ பிரிக்க முடியாது அப்படிங்கிறா. அதனால இவா 2 பேரும் சேர்ந்த தத்துவம் தான் நமக்கு நன்மையை தரக்கூடியது. ஸ்ரீ அப்படின்னாலே நமக்கு அது ஒரு பெருமை. ஸ்ரீயப்பதி அப்படின்னு பகவானை சொல்றோம். ஸ்ரீயப்பதி அப்படின்னும் பொழுது ஸ்ரீயை சேர்ந்தவன் அப்படின்னு ஆயிடும். ஸ்ரீயோட இருக்கக்கூடியவன், ஸ்ரீயோட இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் மகிமையை தரும். ஏன்னா இப்போ பெருமாளை விட்டு தாயார பக்தி பண்றதுனால ஒன்றும் பெருமாள் கோச்சிக்கலாம் மாட்டார். ஆனா தாயாரை விட்டு பெருமாளை மட்டும் நாம அணுகினோம்னா பெருமாளுக்கு நம்ம மேல ரொம்ப கோபம் வந்துடும். எப்பொழுதும் நம்ம மேல ஏன் கோபம் வருது அப்படின்னா, நாம நிறைய அபச்சாரங்கள் பண்ணிட்டே இருக்கோம், நிறைய பாபம் பண்றோம். நாம பாகவதாளுக்கு பாவம் பண்ணிடுறோம், சாதுக்களுக்கு பாவம் பண்றோம், நாம பகவானை ஒழுங்கா ஆராதிக்கிறது கிடையாது. பாகவத அபச்சாரம் எல்லாத்தையும் விட ரொம்ப பாவமானது. பகவானே சொல்றான், பகவானே தாமரையாளாகிலும் அப்படிங்கிறான். பகவானே சொல்றான், ஒரு சமயம் எப்பயாவது ஒரு தடவையாவது என்னுடைய இந்த வலது திருக்கரம் சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணிடுத்து, பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ணிடுத்துனா நான் இந்த கைய கூட வெட்டிக்க தயங்க மாட்டேன் அப்படிங்கிறான் பெருமாள். அதனால பாகவதாளிடத்துல அவ்வளவு மகிமை. பாகவத அபச்சாரம் பண்ணவே கூடாது. பாகவதன் அப்படின்னாலே எப்பொழுதும் பகவத் குணானுபவங்களை ஹிருதயத்திலேயே வச்சுருக்கிறவா. அதனால அந்த பாகவதால் வேற பகவான் வேறன்னு நினைக்க கூடாது. பாகவதால் தான் பகவான், பகவான் தான் பாகவதால். சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதூனாம் ஹிருதயம் துவகம்
மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேப்யோ மனாகபி என்று சாதுக்களுடைய ஹிருதயம்தான் என் ஹிருதயம் அப்படின்னு பெருமாள் அந்த ஹிருதயத்துல தான் இருக்கேங்கிறத சொல்லிட்டான். என் ஹிருதயம்தான் சாதுக்கள், சாதுக்களுடைய ஹிருதயம்தான் நான். நாங்க 2 பேரும் ஒரே ஹிருதயத்தை கொண்டவர்கள், எங்களை யாரும் பிரிக்கவே முடியாதுன்னு பெருமாள் சொல்றான் அம்பரீஷ சரித்திரத்துல. அகம் பக்தபராதீனஹா யஸ்வதந்திர இவத்விஜஹான்னு, நான் பக்தனுக்கு ரொம்ப அடிமையானவன் அப்படிங்கிறான். அதனாலதான் பகவான் கீதையில நமே பக்தஹா பிரணஷ்யதி அப்படிங்கிறான். என் பக்தன் நாசமடையவே மாட்டான்னு பகவான் சொல்றான். அப்ப என் பக்தன் நாசமடைய மாட்டான்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறது அர்ஜுனனை விட்டு சொல்ல வைக்கிறான். அர்ஜுனா, நான் சொல்றத சொல்லுன்னா என்ன சொல்லணும் கிருஷ்ணானா? நமே பக்தஹா பிரணஷ்யதி, என் பக்தன் நாசமடைய மாட்டான் சொல்லு. உடனே அர்ஜுனன் ரதத்திலிருந்து எழுந்தான், சத்தமா சொல்றான், கிருஷ்ண பக்தன் நாசமடைய மாட்டான். ஜெய், நான் அப்படியா சொன்னேன் உங்ககிட்ட? கிருஷ்ண பக்தன் நான் உன்கிட்ட சொன்னேன், என் பக்தன் சொல்லு. உடனே அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கு ஏது பக்தர்கள் கிருஷ்ணான்னா? சும்மா சொல்லுடா, சொல்றது நான் தானே, சொல்லு. உடனே அர்ஜுனனுக்கும் ஒரு ஆசை வந்துடுது. ஏன்னா உலகத்துல நிறைய பேருக்கு தன்னை ஏதோ ஒரு குருவாக தோணிடுறது. எல்லாருக்குமே ஒரு 2 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்டா அவளுக்கு குருவாக சொல்லி கொடுக்க வந்துடுத்துனா அவ ஒரு குருன்னு அவளுக்கு தோன்றது உலகத்துல. அதனால எல்லாருக்கும் சிஷ்யர்கள் ஆசையா இருக்கு, சிஷ்யாலா இருக்கணும். நிறைய பேருக்கு சிஷ்யர்கள் தேவைப்படுறது. யாருக்குமே சிஷ்யனா இருக்க ஆசை இல்லை, குருவா இருக்கதான் ஆசையா இருக்கு. அதனால இந்த இடத்துல அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணனே சொல்லும் போது சரி நம்மளும் சொல்லி பார்ப்போம், என் பக்தன் நாசமடைய மாட்டான் அப்படின்னா. அதை நிரூபணம் பண்ணணும் இல்லையா? காண்டவனம் அப்படிங்கிற வனத்தை அக்னிக்கு இரையாக்கும் பொழுது பகவான் சக்கரத்தினால அக்னிக்கு இரையாக்குறான் அந்த வனத்தை. அர்ஜுனன் ஆக்னேயங் அஸ்திரம்ங்கிற ஒரு அஸ்திரத்தினால அக்னியால பொசுக்குறான் அந்த வனத்தை. அப்ப அத காவல் காத்துன்னு இருக்கக்கூடிய அந்த வனத்தை மயன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அந்த மயன்கிற அசுரன் ஓடி வந்தான். யாரா இந்த காரியத்தை பண்றதுன்னு வெளியில வந்தான். எட்டி பார்த்தான். உடனே கிருஷ்ணர் பார்த்தா, இந்த பையகிட்ட கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சக்கரத்தை இந்த மயன கழுத்துக்கு பகவான் திருப்பி அனுப்புறானாம். மயனுடைய கழுத்துக்கு அது கிட்ட நெருங்கும் பொழுது உடனே அவன் கிருஷ்ணா காப்பாத்து, சக்கரத்திலேருந்து காப்பாத்துன்னு கதற வேண்டி இருக்க, அர்ஜுனா காப்பாத்து, அர்ஜுனா காப்பாத்துன்னா உடனே பகவான் சக்கரத்தை கையில் எடுத்துட்டான். அவனை ஒன்றும் பண்ணல. ஏன்னா என் பக்தனுடைய பெயரை சொன்னா கூட நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். பகவான் பக்த பக்திமான் அப்படின்னு அங்க சொல்றார். அதனால பாகவதாலுக்கு பகவான் அவ்வளவு மகிமை தரான். அந்த பாகவதாலுடைய ஹிருதயம் வேற, பகவானுடைய ஹிருதயம் வேற இல்லை. பாகவதால் தூங்கி இருந்தாலும் சரி, நடந்துட்டு இருந்தாலும் சரி, மூச்சுட்டு இருந்தாலும் சரி, சாப்பிட்டு இருந்தாலும் சரி, என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அவ காதுல அவளுடைய ஹிருதயத்துல எப்பொழுதும் பகவத்குணம் போயிட்டே இருக்கும். அவளை அறியாம பகவான் அவளுக்குள்ள இருந்துட்டே இருக்கிறதுனால. அதனால இந்த இடத்துல அந்த பகவான் சியப்பதி சீனிவாசன் அவனிடத்துல நாம நேரா போய் பெருமாள்கிட்ட நேரா போய் முறையிடுறது பெருமாளுக்கே பிடிக்காது. பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்னா, பெருமாள் சௌலபியம்தான், சுலபமானவன் தான், அதுலலாம் சந்தேகம் கிடையாது. ஆனா யாருக்கு சுலபங்கிறது இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் சுலபமா ஒன்று கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கு வேல்யூ தெரியாது, மதிப்பு தெரியாம போயிடும். இப்போ பகவான உலகம் பூரா பல பேர் நாஸ்திகர்கள்லாம் திட்டுறா. நிறைய பேர் பகவானை கல்லுங்கிறா, பகவானுக்கு மகிமையை கொடுக்க மாட்டேங்கிறா, பகவானை கிண்டல் பண்றா, பகவானை அவமரியாதை பண்றா. பகவான் பார்க்கறான், இதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை,
ஏன் நான் உன்ன மாதிரி மனுஷனா இருந்தாலோ, நான் சாதாரண ஒரு ஜீவனா இருந்தாலோ, மிருகமா இருந்தாலோ நான் கவலைப்படணும். நான் பகவான்பா, பகவானா தானே இருக்க முடியும். அதனால பகவான் ஆனந்தமா இருக்கிறதுனால இதுலலாம் கவலைப்படுறது இல்லை. இது பகவானுக்கு இதுலலாம் கவலை வராது. அப்போ பகவானுக்கு இதுல கவலை வராததுங்கிறதுக்கு காரணம் அவன் பகவானா இருக்கிறதுனால. அதனால்தான் பகவான் சுலபனா இருந்தாலும் எல்லாருக்கும் சுலபம் கிடையாது. யார் அவனுடைய மதிப்பை தெரிஞ்சுண்டு பக்தி பண்றார்களோ அவர்களுக்கு தான் சுலபன். சுலபமா எல்லாருக்குமே கிடைச்சிடாது பகவான்கள். பகவானை பத்தி தெரியாதவனுக்கு பகவான் எப்படி தன்னை காமிப்பான்? நான் தான் பகவான் அப்படின்னா பகவான்னா கண்ணுக்கே தெரிய மாட்டான். எப்ப நீ கண்ணுக்கு தெரியறியோ பகவானே இல்லைன்றுவான். அதனால பகவான் என்னைக்குமே கண்ணுக்கு தெரிய மாட்டார். யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு தெரியவர். அதனாலதான் இந்த வேதம் என்ன சொல்றது, தெரிஞ்சின்றவனுக்கு பக்கத்துல தெரியாதவனுக்கு தூரத்துல அப்படின்னு சொல்லிடுது. பகவான்கிறது தெரிஞ்சின்றவனுக்கு பக்கத்துல தெரியாதவனுக்கு தூரத்துல. அப்ப பகவான் தெரிஞ்சின்றவனுக்கு பக்கத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பெரிய ஏழை இருக்கான், பரம ஏழை. தன்னுடைய தாரித்திரம் ஏழை நிலைமை என்னைக்கு சரியாகுமோன்னு கீழே தரையில கட்டாந்தரையில படுத்துட்டு கதறான். இப்ப அவன் கவலைப்பட்டு இருக்கான். ஆனா அவன் படுத்துட்டு இருக்கானே அந்த தரை, அந்த பூமிக்கு ஒரு 10 அடி தோண்டினா தங்க காசு நிறைய இருக்கு. இப்ப அது அவனுக்கு தெரியாது. தெரியாத வரைக்கும் அவனுக்கு தூரத்துல. இவன் ஒரு ஜோசியரை வழியில பாக்குறான். இந்த பிச்சைக்காரன் தரித்திரன், இந்த தரித்திரம் போய் சொல்றான், என் நிலைமை இப்படி இருக்கே, என்னைக்கு மாறும், என்னைக்கு நான் பணக்காரனாம, என்னைக்கு சரியாகும். உடனே அவர் இவன் கைய பார்த்து, அடே நீ எங்க படுத்துன்னு இருக்கியோ அந்த பூமியை ஒரு 10 அடி தோண்டினா உனக்கு புதையல் கிடைக்கும்னா. உடனே இவன் அங்கேருந்து அந்த 10 அடி தோண்டினா ஒரு புதையல் கிடைச்சது. உடனே பணக்காரன் ஆயிட்டான். அப்ப தெரிஞ்சின்றதும் அவனுக்கு பக்கத்துல அப்படின்னு வேதம் சொல்றது. இப்ப பகவானை தெரிஞ்சின்றவனுக்கு தான் பகவானை பத்தி தெரியுமே தவிர, பகவானை தெரியாதவனுக்கு பகவானை ஒரு காட்சி பொருளாத்தான் பார்ப்பான், பகவானை ஒரு வியாபார பொருளாத்தான் பார்ப்பான். பகவானை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருப்பா உலகத்துல. அதனால பகவானுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. யார் எதை சொல்றானோ அவனுக்கு லாபமா போயிட்டு இருக்க வரைக்கும் லாபமா போகும். அதே அவனுக்கு அந்த லாபம் அதிகமாகும் போது மாயையில மாட்டிண்டு அவன் பகவானை விட தான் பகவான்கிற நிலைமைக்கு வருவான். அப்ப அடிபட்டு போவான். அதனால இந்த இடத்துல பெருமாள்கிட்ட நேரடியா போகும்பொழுது பெருமாளுக்கு இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு வந்தவனெல்லாம் பார்த்ததும் பெருமாள் பார்க்கறாரு, இவ்வளவு பாவம் பண்ணிட்டு ஏன் முன்னாடி நிக்கிறிய பயல, உன்னை பூசிக்கிடுவன் ஜாக்கிரத அப்படின்னு கோவப்படுவாராம். அப்ப பக்கத்துல யாராவது ஒருத்தர் சமாதானம் பண்ணாதான் பெருமாள் கொஞ்சம் கேட்பார். அப்ப அந்த சமாதானம் யாரால பண்ண முடியும்? தாயாரால தான் பண்ண முடியும். அதனாலதான் தாயார் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பான் நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே புகழொன்றில்லா உன்னடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்ப அப்பேற்பட்ட ஒரு க்ஷணம் கூட பாகவதம் சொல்றது, வக்ஷோ நிவாசம் அகரோ பரமம் விபூதே ஸ்ரீஸ்வா பிரஜாச கருணேன நிரீக்ஷணேன. அப்படி ஒரு க்ஷணம் பகவானை விட்டு பிரியறதில்லை தாயார். திருப்பதியில கீழே தாயார் சன்னதி இருந்தாலும் பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் மேல தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. காரணம் என்னன்னா ஹிருதயத்திலேயே எப்பொழுதும் தாயார் இருக்கா. ஏன்னா பெருமாள் ஹிருதயம் கோபப்படக்கூடிய ஹிருதயம் தப்பு பண்ணினவனை பார்த்து சுத்தம் இல்லையேன்னு கோபப்பட்டுடுவார். அப்போ தாயாரா இருந்தா தான் பாப்பானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கமன்னு. பாப புண்ணியம் யாருக்கு தான் இல்லை. நீங்களும் அந்த வந்திருக்கக்கூடிய பக்தர்களை இப்படி கோபப்பட்டு பார்த்தா அவ வேற எங்க தான் போவா. அதனால அவளுக்கு நீங்க கருணை காட்டுங்கோன்னு கருணையான தாயார் சொன்னாதான் உண்டு. அதனால அப்பேற்பட்ட அந்த தாயார பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறான் இந்த ராமாவதாரத்துலங்கிறத
ராமாவதாரத்துக்கே அழகு. அதனால இந்த இடத்துல நேற்றைக்கு சொன்னோம், ராமர் அந்த கன்னியாமடத்தில் நடந்து வரும்போது சீதையை பார்த்தார். சீதையை அப்படி பார்த்ததும் ராமரும் பேசிக்கல, சீதையும் பேசிக்கல. ஆனா இந்த இடத்துல சொல்றார், பிரிந்தவர் மீண்டும் சேரும் பொழுது பேசவும் வேண்டுமோ அப்படிங்கிறார். இவா ஏற்கனவே வைகுண்டத்திலேருந்து தான் இங்க வந்திருக்கிறதுனால இவாளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இருக்கான், பெருமாளுக்கும் தாயாருக்கும். அதனால பேசறதுக்கு இங்க என்ன இருக்குங்கிறார். ஆனா ராமாவதாரத்துல ராமரும் சீதையும் பேசின்றதே கம்மிதான்னு சொல்றா. பேசவே மாட்டானா ரெண்டு பேரும். பேசவே மாட்டான்னா சண்டையா? கணவன் மனைவினா பேசிக்க வேணாமானா? பேசினாதான் சண்டையே வருது நிறைய கணவன் மனைவிக்கு. பேசாம இருக்கலாம் அப்படின்னாலும் அதுவும் பெரிய சண்டையா தான் போகும். என்ன என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சண்டை வரும். அப்ப எப்ப பேசுறது எப்ப பேசக்கூடாதுன்னு கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு கட்ட நிலையில இருப்பா. அப்ப அது மாதிரி ராமரும் சீதையும் சண்டை போட்டு பேசிக்கலையானா அப்படி இல்லை. பின்ன என்னன்னா, ராமருக்கு என்ன தேவையோ அந்த ஹிருதயம் சீதைக்கு புரிஞ்சிடும். ராமர் சொல்லாமலே எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவா. சீதைக்கு என்ன தேவையோ அவளுடைய ஹிருதயம் ராமருக்கு புரியுமா? அதனாலதான் சொல்றார், ஹிருதயமும் பேசிக்கிறதான் ராமருக்கும் சீதைக்கும். ஹிருதயமும் பேசிக்கும். எப்போ பேசிக்கும்? ஒரு குருவுக்கு ஒரு சிஷ்யனிடத்துல ஹிருதயமும் பேசிக்கும். ஒரு கணவன் மனைவி ஹிருதயத்தோட வெளியில பேசிக்கணும். வெளில போனா வாய் திறந்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா விஷயத்தை அங்க அப்படி இப்படி கண்ணை காமிச்சு விஷயத்தை சொல்லிடணும். அதே போல அந்த ஹிருதயத்தோட ஹிருதயம்ன்றது எப்ப வரும்னா, ரெண்டு ஹிருதயமுமே அந்யோன்யமா இருந்தா தான் வரும். அதனால இந்த இடத்துல அந்த ராமருக்கு மகிமை, கல்யாணம்ங்கிறது ஒரு மகிமை. ஸ்ரேயஸ்சாஸ்மி பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா என்று நிறைய நல்லது பண்ணி புத்திரனை நான் திருப்பி கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். பிரம்மாஸ்திரம்ங்கிற அஸ்திரங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சதே விஸ்வாமித்திரர் தான். அதனால அந்த விஸ்வாமித்திரர் ஜனக மகாராஜாவுடைய சபைக்கு ராமலட்சுமணர்களை அழைச்சிட்டு வந்தார். அந்த சபையில வந்து உட்கார்ந்துட்டதும் ஜனக மகாராஜா எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். உடனே மகாராஜா, இந்த குழந்தைகள் தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள், இவா வந்து சிவதனுஷ பார்க்கறதுக்காக அழைச்சின்னு வந்திருக்கேன் இந்த குழந்தைகளை அப்படின்னா. ஜனக மகாராஜாவுக்கு சிவபெருமானே கொடுத்தது அந்த சிவதனுஷ். அந்த சிவதனுஷ், அதாவது சீதை பிறந்தப்போ அவ்வளவு பேர் அழகா இருந்தா. சீதை பிறந்தான்னா சீதை கர்ப்பவாசங்கள்லாம் பண்ணல. பின்னாடி சீதையினுடைய பிறப்பை சொல்ல போறோம், ஜனனத்தை, அவதாரத்தை. அப்ப அந்த சீதையினுடைய பேரழகுக்கு எல்லாரும் பொண்ணு கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாலும். அந்த பொண்ணு கேட்டு வந்ததுனால ஜனக மகாராஜா ஒரு போட்டி வச்சிட்டான். என்ன போட்டி அப்படின்னா, யாரு வந்து இந்த சிவதனுஷை ஏத்தி நான் கயிறை கட்டி யாரு வந்து நான் கயிறை கட்டுறாலோ அவளுக்குத்தான் சீதை அப்படின்னு ஒரு போட்டி வச்சுட்டான். வீரிய சுல்கம்னு பேர் அதுக்கு. ஆனா போட்டி வச்சாலும் எல்லாரும் தோத்து போறா. பல தேசத்து ராஜாக்கள் அந்த சிவதனுஷ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தள்ளிண்டு வரணும். அந்த அளவுக்கு பாரம். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி முயற்சி பண்றா. பல ராஜாக்கள் வந்து அதை அப்படி பிடிச்சி நகர்த்த கூட முடியலையா, கீழே விழுந்துட்டா. சில ராஜாக்கள் பார்க்கறா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஊர் எல்லையிலேயே அவ வந்து திரும்பி போயிடுறாளாம் பயந்து. இன்னும் சில ராஜாக்கள் ஊர் எல்லையில ஒரு அங்கங்க தங்கின்னு இருக்கா. அப்ப சில பேர் கேட்கறா, இங்க என்னத்துக்கு வந்திருக்கப்பா ராஜான்? சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அந்த சிவதனுஷ் கதை தெரியுமா உனக்குன்னா? என்ன கதைன்னா, அந்த சிவதனுஷ
யாராலையும் அசைக்கவே முடியல. அந்த சிவதனுஷ தொடரவனுக்கு கூட அதை தூக்க முடியல. அதுக்கு நான் கயிறெல்லாம் கட்ட முடியாதுப்பா. உன்னை பார்த்தா அவ்வளோ பெரிய பலசாலி மாதிரி தெரியலையேனா. உடனே அவன் சரி நான் அப்போ கொஞ்சம் எனக்கு ராஜ்யத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அடுத்த வாரம் வரேன்னா. இன்னொருத்தன் சொன்னா இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கு, நான் சனிக்கிழமை தனுஷ் எல்லாம் முடிக்க மாட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு கிளம்பி போயிட்டான். இப்படி எல்லாருக்கும் அந்த ஒரு சிவதனுஷை கண்டு நெருங்க முடியலப்பா சுவாமின்னு விஸ்வாமித்திரரே. அதனால இந்த சிவதனுஷிடத்துல இருந்து இதை வேற நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா இதை எடுத்து நான் கயிறை கட்டினாதான் நான் வீரிய சுல்கம் வச்சுட்டேன், எந்த ராஜாவும் முன்னுக்கு வரல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமோ என்னமோன்னு இப்போ ஒரு கவலையே வந்துடுச்சு எனக்கு ஜனகன். அதுதான்ப்பா நீ கவலைப்படாத, ராமரை பார்க்க தான் அழைச்சின்னு வந்திருக்கேன், நீ எடுத்துன்னு வர சொல்லாதன்னா. உடனே ஒரு 100 பேர் அந்த சபையில பெரிய 100 பேர் ஒரு பெரிய ரதத்துல எடுத்துன்னு வரா மாதிரி சிவதனுஷை தள்ளிண்டு வரா. அப்படி கம்பீரமா சிவதனுஷ் இருக்கு. அந்த சிவதனுஷ அப்படி பார்த்ததுமே விஸ்வாமித்திரர் சொன்னார், வத்ச ராம தனு பஷ்ய, ராமா போய் அந்த தனுஷ பாருனர். பஷ்ய பாருன்னு தான் சொன்னார், எடுக்க சொல்லல. பாருன்னு சொன்னா எடுக்கணுமா யாராவது? இப்ப நம்மளே உடனே பாருன்னு சொன்னதும் ராமர் அந்த சிவதனுஷ் அப்படி பிடிச்சார், மேல தூக்கினார், நான் கயிறு அப்படி பிடிச்சு கீழே கட்டுறதுக்கு அப்படி இழுத்தார். சத் பபஞ்ச தனுர்மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயசாம். அந்த சிவதனுஷே 2ஆ முறிஞ்சி போயிடுத்தான். வத்சராமா தனு பஷ்யன்னு அதை பார்க்கறதுக்கு தானே சொன்னார் விஸ்வாமித்திரர், எடுக்க சொல்லலையேன்னா. பொதுவாகவே நாமே அங்கே என்னோட இது இருக்கா பாரு அப்படின்னு யார்த்தையாவது கேட்குறோம்னா இது வரைக்கும் இந்தா அப்படின்னு அவள் கொண்டு வந்து தரா. பாருன்னு தானே சொன்னோம் நாமளும். அப்போ பாருனாலே என்ன அர்த்தம்? எடுன்னு அர்த்தம், எடுத்து தான்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல அப்படி ராமர் அதை தனுஷை முறிச்சதும் சந்தோஷப்பட்டான் ஜனக மகாராஜா. அவன் சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம். உடனே சீதை கையில அந்த மாலையை கொடுத்து இவருக்கு போய் போடு ராமருக்கு அப்படின்னா. ராமருக்கு போடுன்னதும் சீதை அந்த மாலையை எடுத்து அங்கேருந்து வந்து நிக்கிறா. ஒருத்தர் மாலை போடும்போது நாம என்ன பண்ணணும்? தலையை அப்படி குடிஞ்சு அதை வாங்கிக்கணும். ராமரோ நிமிர்ந்துட்டே இருக்கார். சீதையோ மாலையை எப்படி ராமர் ரைட்டுக்கு தூக்கி போட முடியாது. இவர் என்ன குனிய மாட்டேங்கிறார்? ராமர் யோசிக்கிறார். விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமா இந்த மாலையை ஏத்துக்கோப்பா, தப்பு இல்லை, இது நல்ல விஷயம்தான். ஜனக மகாராஜா பார்க்கிறார், இந்த பையன் இந்த வில்ல முறிச்சிட்டான், ஆனா மாலையை ஏத்துக்க மாட்டேங்கிறான், அப்புறம் சீத்தை யார் கல்யாணம் பண்ணிப்பா, இது நல்ல சம்பந்தம் தான் ராமா, நீ ஏத்துக்கோன்னு ஜனகனும் சொல்றார். ராமர் அப்படியே நிற்கிறார். ஏன்னா ஏன்பா நீ ஏத்துக்க மாட்டேங்கிற? எங்க அப்பாவுடைய அனுமதி இல்லாம நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. எப்படி ஒரு குழந்தை பாருங்க. இன்னைக்கெல்லாம் அப்பா அனுமதி அம்மா அனுமதி எந்த பசங்க வாங்கிக்கிறா? அவளே காலேஜுக்கு போறான்னா, ஸ்கூலுக்கு போறா, காலேஜுக்கு போறா, வேலைக்கு போறான்னா அவளே ஒரு பொண்ணை அழிச்சுன்னு வந்துடுறா, பையனை அழிச்சுன்னு வந்துடுறா. அப்புறம் நான் இவனையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால அவரவர்களுக்கு அந்த ஒரு வளர்ப்பு சரியா இருந்தா தான் இதெல்லாம் சரியா இருக்கும். ஏன் வளர்ப்பு சரியா இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகளை நாம படிக்க வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நித்தியபடி பகவானெல்லாம் சேவிக்கிறதுக்கு நாம பழக்கப்படுத்தணும். அவனுக்கு படிப்பு தான் முக்கியம், கோவில்லாம் அப்புறம் போய்க்கலாம், அப்புறம் அவன் பூஜைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவன் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைக்கு பக்தி இல்லாம அசட்டுத்தனம் தான் நிறைய சேரும். அது எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சானோ போய் பெருமாளை நமஸ்காரம் பண்ணு, போ நெத்தி இட்டுக்கோ, சன்னியாவந்தனம் பண்ணு, ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு கடைசியிலையும் கூட வருமே தவிர, இப்போ ஒரு பெரிய
ஐஏஎஸ் கலெக்டரே இருக்கார் அப்படிங்கிறதுனால அவர் செத்து போயிட்டா ஐஏஎஸ் ஒன்றும் வேலை பண்ணாது, அவருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணாது. மேல் லோகத்துக்கு போகும்போது யமதர்மன் நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கா அதனால நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். நீ நாமா சொன்னியா, நீ பகவன் நாமம் சொன்னியா, நீ பாகவத கைங்கரியம் பண்ணினியா, நீ பகவானுக்கு சேவை பண்ணினியா, நீ பகவத்குணானுபவம் கேட்டியா, அதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன் மேல் லோகத்துக்கு. அதனால எவ்வளவு படிப்பு படித்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, யாருக்கும் அதெல்லாம் உதவவே உதவாது, எதுவும் உதவாது. அதனால கடைசியா உதவ போறது எதுனா பகவானுடைய சம்பந்தத்தில் இருந்தா தான். அதனால குழந்தைகளுக்கு வளர்க்கும் போதே சொல்லி தரணும். என்ன சொல்லி தரணும்? சந்தியாவந்தனம் பண்ணி கை கால் அலம்பு, பாத்ரூம் போனா கை கால் அலம்பணும். கை கால் அலம்புறதே நிறைய பேர் கடைபிடிக்கிறதே கிடையாது. அதனால நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் அப்படின்ற காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. எங்க இருந்தாலும் ஜலத்தினால சுத்தம் பண்ணிக்கணும் கை காலை. அதனாலதான் அந்த காலை சரியா அலம்பாத்தினாலதான் நலசக்கரவர்த்திய சனீஸ்வரன் பிடிச்சான்னு கதை இருக்கு. பின்கால அவன் சரியா அலம்பல. அப்போ ஆச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அது போகிற இடத்துல கற்றுக்கலாம், இல்லை அப்புறம் கற்றுக்கட்டும். பையனாக இருந்தாலும் சொல்லி தரணும். பையங்கிறதுனால சௌகரியமாக வச்சிடக்கூடாது. அவனுக்கே எல்லாத்தையும் சொல்லித்தரணும். பெருக்க சொல்லி தரணும், துடைக்கிறதுக்கு ஆற்ற சொல்லி தரணும், பெருமாள் விளக்கேற்ற சொல்லி தரணும், கோலம் போட சொல்லி தரணும், புஷ்பங்கள்லாம் பறிச்சின்னு வர சொல்லி தரணும், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண சொல்லி தரணும். இதெல்லாம் தப்பு இல்லை. அதை விட என்ன வேலை அந்த பையனுக்கு? அந்த பையன் மொபைல்லையோ இன்டர்நெட்லேயோ மணிக்கணக்காக நேரத்தை வீணடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் பகவானுக்கு செய்யறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால கொஞ்சமாவது ஸ்தோத்திரமானங்கள் சொல்லி தரணும். நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு எப்பொழுதும் துணையா வருமே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் துணையே கிடையாது. அதனால இந்த இடத்துல எங்க அப்பாவுடைய அனுமதி இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னதும் ஜனக மகாராஜா சந்தோஷப்பட்டார். இப்படி ஒரு குழந்தையா இருக்கானே அப்படின்னு. உடனே தன்னுடைய ஆட்கள் மூலமா ஒரு லெட்டர் மாதிரி பத்திரிக்கை மாதிரி எழுதி தசரதட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு அனுப்பிட்டா. ராமலக்ஷ்மணர்களுக்கு ஒரு அரண்மனை கொடுத்தா. அதுல அவ விசிராந்தி எடுத்துன்னு இருக்கா. ஜனக மகாராஜாவுக்கு ஒரே கவலை. என்னன்னா அப்பா சொன்னாதான் இவன் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டான் இந்த பய. தசரதர் அங்கேருந்து டேய் ராமா இன்னத்துக்குடா இங்க நிக்கிற, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த குழந்தை கிளம்பிடுவானே. அப்புறம் என் பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு இவர் கவலைப்பட்டு இருக்கார். தசரதர் அங்க அயோத்தியில வசிஷ்டரிடத்துல சொல்றார், இது மாதிரி குழந்தை போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சே விஸ்வாமித்திரரோட, என்ன விஷயம்னு தெரியலையே, என்ன நடந்ததோ தெரியலையே. வசிஷ்டர் சொன்னார், எல்லாம் நல்லதுதான் நடக்கும், நீ கவலைப்படாத என்று சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது மிதிலா தேசத்திலேருந்து ஒரு காவலாளி வரான். தூதுவன் வந்திருக்கேன்னா, என்னப்பா கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் ஜனக மகாராஜா, குடுன்னு சொல்லி வசிஷ்டர் வாங்கி படிக்கிறார். வசிஷ்டர் அதை படித்தது ரொம்ப ஆனந்தப்பட்டார். தசரதர் என்னன்னு கேட்டார். இதுபோல ஜனக மகாராஜாவுடைய சபையில சிவதனுஷ உங்க பையன் முறிச்சிட்டான், அந்த வீரிய சுல்கத்துல அவருடைய பெண்ணான சீதைய ராமருக்கு கல்யாணம் பண்ணி தரதா ஒப்பந்தம் பண்ணியிருக்கா, அதுல ராமர் உங்களுடைய அனுமதிக்காக காத்துன்னு இருக்கார் அப்படின்னதும் தசரதர் சந்தோஷப்பட்டார். இப்பேற்பட்ட ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி தசரதர், கௌசல்யா, கைகேயி, சுமித்ர எல்லாரும் வசிஷ்டர்லேருந்து சுமந்திரர்லேருந்து நாட்டு மக்கள்லேருந்து எல்லாரும் மிதிலா தேசத்துக்கு புறப்பட்டு போறா. தசரதர் ஒரு ரதத்துல வரார், மற்ற ராணிகள்லாம் 3 மூடு பல்லாக்குல வரா. வசிஷ்டர் ஒரு ரதத்துல, சுமந்திரர் ஒரு ரதத்துல, இப்படி வரா. இவெல்லாம் மிதிலா தேசத்துக்கு வரும் பொழுது ஜனக மகாராஜா தசரதர் அயோத்தியே அழைச்சின்னு வந்திருக்காருன்னது சந்தோஷப்பட்டு
வேத கோஷத்தோட பூர்ண கும்பம் கொடுத்தா வசிஷ்டருக்கும் தசரதருக்கும் சதானந்தர். அந்த பூர்ண கும்பத்தை ஏத்தண்டு சந்தோஷப்பட்டு தசரதருக்கு ஒரு அரண்மனையை கொடுத்து விசிராந்தி எடுக்க வச்சு மறுநாள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு பக்கம் தசரதருடைய குடும்பம், ஒரு பக்கம் ஜனக மகாராஜாவுடைய குடும்பம், இப்படி இவாளுடைய குடும்பத்துல விஸ்வாமித்திரர் உட்கார்ந்துண்டு இந்த கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் தயார் பண்றார். கல்யாணம் அப்படின்னாலே அந்த நிச்சயதார்த்தத்துல 2 பேருடைய குடும்பத்தினுடைய பரம்பரையை சொல்லணும். அப்படி ஒரு பரம்பரை இக்ஷ்வாகு வம்சத்திலேருந்து வந்து தசரதர் வந்து ராமர் வந்திருக்கா. அந்த ராமருக்கும் மிதிலா தேசத்துல ஜனக மகாராஜாவுடைய பெண்ணான சீதைக்கும் நிச்சயதாம்பூலம் செய்து வைக்கப்படுகிறது அப்படின்னு இப்படி சொல்றார். இப்படி சொன்னதும் உடனே சந்தோஷப்பட்டுண்டே அப்ப விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார், ஜனகனே, ஜனக மகாராஜா உனக்கு இன்னொரு பெண் இருக்காளே ஊர்மிளைன்னு, அந்த ஊர்மிளைய லக்ஷ்மணனுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னா. உடனே ஜனக மகாராஜா சரின்னு ஒத்துண்டார். அந்த ஜனக மகாராஜாவுக்கு குஷத்வஜன் ஒரு தம்பி, அவருக்கு ஒரு 2 பெண் இருந்தா மாண்டவி சுதகீர்த்தின்னு. ஜனக மகாராஜா குஷத்வஜனை கூப்பிட்டு உன்னுடைய 2 பெண்ணை பரத சத்ருக்னனுக்கு கல்யாணம் பண்ணி தரலாமேன்னா. உடனே 4 பேருமே ஒத்துண்டா. ராமலக்ஷ்மணர்கள் பரத சத்ருக்னனுக்கு 4 பேருக்கு 4 பெண்கள். தசரதருக்கு சந்தோஷம் வந்துடுத்து, கௌசல்யாவுக்கு சந்தோஷம். 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆப்போறது அடுத்தடுத்த முகூர்த்தத்துல. ஒரே 4 கல்யாண மண்டபத்துல, ஒரே கல்யாண மண்டபத்துல 4 மேடை. இப்படி ஜனக மகாராஜா சொன்னதை தம்பி குஷத்வஜன் கேட்டுட்டாரே அப்படிங்கிறத பார்த்து தசரதர் சந்தோஷப்பட்டார். அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்கணும். இப்படி ஒரு அண்ணன் தம்பியா இருக்கேலே சந்தோஷப்பட்டார். திஷ்டியாமே நிர்ஜிதா விக்னாம் திஷ்டியாமே பூஜிதம் குலம் ராகவை சக சம்பந்தாத் வீரியஸ்ரேஷ்டைர் மகாபலைஹி. ஜனகன் சொன்னார், எங்களை பாராட்டுறது இருக்கட்டும் தசரத மகாராஜனே, உங்களுடைய இந்த சம்பந்தம் எங்களுக்கு கிடைச்சதே அதுவே எங்களுக்கு சந்தோஷம். மறுபடியும் 2 பேருடைய சம்பந்தத்தை சொல்லி சதுருஷோ தர்ம சம்பந்தா சதுருஷோ ரூப சம்பதா ராமலக்ஷ்மணயோ ராஜன் சீதாச்சோர்மிலயா சஹ. 2 பெரிய மகோதரி, பெரிய சமுத்திரம் சேர்வது போல இந்த சம்பந்தம் 2 வம்சமும் சேர்ந்தது. ஜனக மகாராஜனுடைய தம்பிக்கு குஷத்வஜனுக்கும் சந்தோஷம். அவளுடைய பெண்களான மாண்டவி சுதகீர்த்தி, மாண்டவிய பரதனுக்கும் சுதகீர்த்திய சத்ருக்னனுக்கும் பேசினதும் அவர்களுக்கும் சந்தோஷம். நம்ம கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னதும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருக்கல்யாணம் அப்படின்னு நிச்சயதார்த்தத்தில் எழுதிட்டா. அது கொஞ்சம் நெருங்கி வந்துடுத்து. உடனே கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விரத சமாவர்த்தனங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு ராமர் ஒரு அரண்மனையில் இருக்கா, லக்ஷ்மணன் ஒரு அரண்மனையில், பரத சத்ருக்னன் ஒரு அரண்மனையில். இவர்களுக்கெல்லாம் போய் வாத்தியார் வந்து வசிஷ்டர் சமாவர்த்தனம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விரதங்கள். பொதுவாக கல்யாணம் அப்படின்னாலே அந்த கல்யாண மாப்பிள்ளையோ பொண்ணோ ரொம்ப வெளியிலலாம் சுத்தக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கல்யாணம்ங்கிற மங்கள காரியம் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு விக்னத்தை நம்மளால கொண்டு வந்துடக்கூடாது. நமக்கு என்ன ஆகிட போகிறது அப்படின்னு அந்த மிதப்பு யாருக்குமே வரக்கூடாது. அதனால இந்த இடத்துல ராமலக்ஷ்மணர்கள் அவெல்லாம் தயாராக இருக்கா. விரதங்கள்லாம் முடிஞ்சுது. உடனே ஜனக மகாராஜா தசரதர ஒரு தங்க தேர்லையும் அவளுடைய 3 ராணிகள் பல்லாக்கிலையும், ராமர் ஒரு தங்கத்தேர்ல, லக்ஷ்மணன் ஒரு தங்கத்தேர்ல, பரதன் சத்ருக்னன் அவாவா தனித்தனியா தங்கத்தேர்ல
அந்த ஜனக மகாராஜா மிதிலா தேச வீதியில வந்துட்டு இருக்கா. அஷ்டாதச வாத்தியங்கள்லாம் முழங்கர், சோபன திரவியங்களோட கனகமயமான ரதத்துல தசரதர் முன்னாடி போறார். 4 மாப்பிள்ளைகளும் குழந்தைகள் 4 பேரும் அவ தனித்தனியா ஒவ்வொரு இதுல வந்துட்டு இருக்கா. கௌசல்யாதி ராணிகள்லாம் புஷ்பபுல்லாக்கள வர சகல ஜனங்களும் வரவேற்கிறா. எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு வந்தா. தசரதனுக்கு மணி தேங்காய் கொடுத்து வேத கோஷத்தோட வரவேற்பு கொடுத்தா. இப்படி கல்யாணத்துக்கு அது எல்லாம் தயாரா எடுத்து ஆங்காங்கு தோரணம் கட்டியாச்சு. ஒவ்வொருத்தருடைய ஆத்து வாசல்லையும் பயங்கர நல்ல அழகான விசேஷமான கோலங்கள்லாம் போட்டு அதுல வண்ணங்கள்லாம் தீட்டி ஒவ்வொருத்தர் ஆத்துலையும் வாசல்லாம் அவாத்து கல்யாணம் மாதிரி வாழை மரங்கள்லாம் கட்டுறா. ஏன்னா இது இந்த மிதிலா தேசத்துக்கே சீதை ரொம்ப 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 முக்கியமானவ. ஜனக மகாராஜாவே முக்கியம்தான். அப்ப அவருடைய பெண்ணுக்கு கல்யாணம்னதும் ஜனங்களுக்கு சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோட இந்த 4 பேரும் பசங்கள் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் இவெல்லாம் அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து இறங்கினா. வசிஷ்டர் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்படி கல்யாணத்தை ஏன்னா அவருக்கு அந்த ஒரு தகுதி அவருக்கு உண்டு. அப்ப விஸ்வாமித்திரருக்கு இல்லையானா விஸ்வாமித்திரர் தான் ஏற்பாடு பண்றார். இப்ப விஸ்வாமித்திரர் ராமருடைய கல்யாணத்துக்காக இந்த சம்பவத்துக்கு வரார் நிகழ்ச்சிக்கு. ஆனா அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் பின்னாடி எங்கேயும் வரல. ராமாயணத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதவர். சில கதாபாத்திரங்கள்லாம் ராமாயணத்துல ஒரு தடவை வந்தா பின்னாடி வர்றது கிடையாது. சில பேர் சூர்பனக ஒரு தடவை வந்து மூக்கு காது அறுபட்டு போறா, திருப்பியும் வரல. அதுபோல இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் வரார், திருப்பியும் வரப்போறது இல்லை. அதனால இந்த இடத்துல அப்பேற்பட்ட அந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் கல்யாணத்தை அழகா நடத்துறார். அப்படி நடத்தும் பொழுது மகாலட்சுமியான சீதை சர்வ அலங்காரங்கள் பண்ணிண்டு அவ வரக்கூடிய அந்த அழக வால்மீகி பகவான் சொல்றார். சதசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் வித்யுத் பிரபாம் விஷாலாக்ஷீம் ஸ்னிக்த குஞ்சித மூர்தஜாம் சமக்ஷமக்ரே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் ததசீதாம் சமானிய. மின்னல் கொடி போல இருக்காளாம் பார்க்கறதுக்கு. நல்ல மின்னல் மாதிரி ஜொலிக்கிறா, ஆனா கொடி மாதிரி இருக்கா. நல்ல தங்க வர்ணத்துல அந்த தாயாருடைய திருமேனி அழகு. மங்கள ஸ்நானங்கள்லாம் செய்து வகுடு எடுத்து பின்னிவிடப்பட்டதான பின்னல், சுருண்ட சுகந்தமான சுவாபாவிகமான கரு 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 கருன்னு இருக்கக்கூடிய கேசம். அந்த கேசத்துல வகுடு எடுத்து வாரி சூரிய பிரபை, சந்திர பிரபை, கல்கி தூடா, நெத்தி பட்டம், தலைநகர், ஜடகுஞ்சம், புஷ்பவங்கி, புஷ்பத்தினால அழகா வங்கி மாதிரி பண்ணி அந்த கேசத்தை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. காதுகள்ல குண்டலங்கள் மின்றது, மூக்குல மூக்குத்தி ஜொலிக்கிறது, நீண்ட கண்கள், பூர்ண சந்திரன் போன்ற உருண்டையான முகம். அதனால இந்த இடத்துல சர்வாபரண பூஷிதா, கழுத்துல ஹார பதக்கம், கல்லட்டிக பதக்கியம், முத்துச்சரம், மாங்கா மாலை, கைகள்ல கங்கணங்கள், கால்கள்ல சரண நூபுரம், பாதத்துல கொலுசு, இடுப்புல பெரிய ஒட்டியானம், அழகான ஒட்டியானம் போட்டுண்டு, கால்ல பாதத்துல பாத கொலுசு போட்டுண்டு, இப்போ விரல்ல கால் விரல்ல மெட்டி போடணும். அது மட்டும்தான் பாக்கி. மீதி எல்லாம் சர்வாபரணமும் ஜனக மகாராஜாவுடைய கல்லால என்ன இருந்ததோ கஜானால அத்தனையும் போட்டு அமிச்சிட்டா. இவளுக்கே அவ்வளவு இருக்கு.
அதனால அடுத்த ஊர்மிளைக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம், அவளுக்கும் இருக்கு, அவளுக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கா இது மாதிரி. அப்படி கொண்டு வந்து அப்படி ஒரு பேரழகியா சீதா பிராட்டிய ராமர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். அப்படி கொண்டு வந்து நிறுத்தினது ராமர் சொக்கி போயிடுவார்னு பார்த்தார். யாரு? ஜனக மகாராஜா. சொக்கி போயிடுவார்னு பார்த்தா ராமர் சொக்கி போகல, அவர் கம்பீரமா தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் தனக்கு தானே சீத்தை. ஆனா ராமருடைய அழகுல ஜனகன் சொக்கி போயிருக்கார். அதனால ராமர் அப்படியே நிக்கிறத பாக்கிறார், சீதையை அப்படி பாக்கிறத பாக்கிறார். ஆனா ஒரு எக்ஸ்பிரஷனும் பண்ணல ராமர். தன்னுடைய அந்த ஆனந்தத்தையோ சந்தோஷத்தையோ வெளிப்படுத்தலன்னு இல்ல. ராமர் எப்பொழுதும் ஒரே ஸ்திதியில இருப்பார். சுகதுக்கத்தெல்லாம் சமமா பார்க்கிறவர். ஒரு க்ஷணம் சுகத்தினால சந்தோஷப்படுறதோ அடுத்த க்ஷணம் துக்கத்தினால வருத்தப்படுறதோ சாமானிய மனுஷன் மாதிரி இல்ல. ஆனா சாமானிய மனுஷன் மாதிரியும் பின்னாடி அழுது காட்டுறார். ஏன்னா மனுஷன்னா ஒரு துக்கம் வந்தா இப்படித்தான் அழணும் அப்படிங்கறதையும் ராமர் காட்டுறார். அதுவும் பண்ணுவார், எல்லாத்தையும் நடிச்சு காட்டிடுவார். நடிப்புனா நடிப்புன்னு எடுத்துக்கூடாது, அந்த வேஷத்துக்கு என்ன போட்டுண்டாரோ அந்த வேஷத்துக்கு ஏத்த கதை என்னவோ அப்படியே இருக்கணும், மாத்தவே மாட்டார் ராமர். அதனால வனவாசம் போறோம் அப்படின்னதும் காட்டுல போய் தவிக்கிறார். அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேனே, கௌசல்யாமா விட்டுட்டு வந்துட்டேனே, லக்ஷ்மணா நீ வானா திருப்பி போயிடுறியா, ஓன்னு அழறார். அப்படி அழறார். அதே மாதிரி சீதையை பிரிஞ்ச சமயத்துல சீதையை எங்க தேடுவேன்னு அப்படி கதறி அழறார். ராமர் அழறத பார்த்து லக்ஷ்மணன் அழறான். இது மாதிரி அந்த மாதிரி கட்டத்துல அப்படித்தான் துக்கப்படணும் அப்படிங்கறத காட்டுறவர். அதனால ஒன்னும் எக்ஸ்பிரஷன் இல்லாமலாம் இல்ல, இருக்கு. ஆனா அது எப்ப தேவையோ காட்டுவார். அதனால இந்த இடத்துல ஜனக மகாராஜா பார்த்தான், இப்ப இவரா சீத்தை கைய பிடிச்சிக்க மாட்டார் போல இருக்கே, நாமே இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் உண்டுன்னு சொல்லி உடனே பரிச்சயம் பண்ணி வைக்கிறார் சீதைய ராமருக்கு. இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா இயம் சீதா மம சுதா. எடுப்ப என்னுடைய பெண்ணு அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லையா ஜனக மகாராஜா. ஏன்னா ராமர் கேட்பார், உம்முடைய பெண்ணா இது? ஏன் அயோனிஜியா பூமியிலிருந்து தோண்டி எடுத்து ஆவிர்வாவமானவதானே அப்படின்னு ராமருக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தைரியம், என்னுடைய பெண்ணு, ஏன்னா தான் தான் எடுத்து வளர்க்கிறார், சீதையை தான் தான் எடுத்து வளர்த்தார். அதனால அவருக்கு ஒரு தைரியம். அந்த அசரீரி வாக்கே சொல்லிடுத்து, உன்னுடைய இமேச்ச தனையாதவ, இவ உன்னுடைய பெண்ணாக எடுத்து வளர்த்துண்டு வா அப்படின்னு சொல்லிடுத்தது அசரீரி வாக்கு. அப்படி அசரீரி வாக்கு சொன்னதுனால தைரியமா சொல்றார், என்னுடைய பெண் மமசுதா சகதர்மச்சரீதவ. சகதர்மம், உனக்கு உன்னுடைய தர்மத்துக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாம தர்மத்தோட இருக்கிறவ. அப்படிதான் தசரதனும் எதிர்பார்த்தார், அப்படிதான் கிடைச்சிருக்கு. பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. இந்த சீதையுடைய கையை பிடிச்சுக்கோ அப்படின்னா ராமர் கையை நீட்டல. உடனே ராமர் கையையும் பிடிச்சி சீதை கையையும் பிடிச்சி 2 பேர் கையையும் பிடிச்சி கோர்த்து கல்யாணம் ஆயிடுத்து. மாலை மாத்தின்ட்டான், கல்யாணம் ஆயிடுத்து, மாங்கல்ய தாரணம் கட்டியாச்சு. பக்கத்துல அடுத்த மேடையில லக்ஷ்மணன் இருக்கார். உடனே ஜனக மகாராஜா அடுத்த மேடைக்கு போகணும், அந்த பெண்ணை தாரம் கொடுக்கணும், பாணி கிரகணம் பண்ணணும், கன்னிகாதானம் மாதிரி கொடுக்கணும். அதனால அங்க போறார். அங்க போகல, இங்க இருந்துட்டு லக்ஷ்மணா கச்ச பத்ரம் தே, லக்ஷ்மணா நீ அங்கிருந்தே ஊர்மிளை கைய பிடிச்சுக்கோ, மாலையை போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. என்னது இது? பரதனை பார்த்து நீ அங்கேயே மாண்டவி கழுத்துல மாலையை கட்டு, சத்ருக்னனை பார்த்து அங்கேயே நீ சுதகீர்த்தி கழுத்துல மாலையை கட்டு, தாலியை கட்டு. இவர் இங்கே இருந்து அங்க போகாம இங்கே இருந்து அங்க போ, அங்க இருக்கிறவாளை கல்யாணம் பண்ணிக்கோன்னா என்ன அர்த்தம்னா,
இவருக்கு ராமரை விட்டு நகரவே இஷ்டம் இல்லை ஜனக மகாராஜா. அதனால 4 பேரும் திருக்கல்யாணம் பண்ணிண்டா. ராமர் சீதையையும், லக்ஷ்மணன் ஊர்மிளையையும், பரதன் மாண்டவியையும், சத்ருக்னன் சுதகீர்த்தியையும் திருக்கல்யாணம் கரத்தை முடிச்சுண்டா. கன்னிகாதானம் ஆச்சு. உடனே தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டு ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷங்கள் செய்யறா. அஷ்டவாத்தியங்கள் முழங்கிறது. வசிஷ்டாதி பிரம்மரிஷிகள்லாம் வேத கோஷம் செய்யறா. ஆச்சரியமா இருந்தது, எல்லாருக்கும் ஆனந்தமா இருந்தது. சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவரநேத்ர ரமணீய காத்ரா சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே பக்தஜன பரிபால भरित सरजाला भुक्ति मुक्ति तालीला भूदेव पाला सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे सर्वलोकाधार समरैकवीरा गर्वमानसदूर कनकांगधीरा सीता कल्याण वैभोगमे परमेशनुत गीत भवजलति पोता परमेशनुत गीत भवजलति पोता धारनिकुल संचात धरनिकुल संचात त्यागराजनूता सीता कल्याण वैभोगमे राम कल्याण வைபோகமே. இப்படி ராமரும் சீதையும் கல்யாணம் பண்ணின்றதுனால ஒரே குடும்பத்தில் 4 பேருக்கும் ஒரே குடும்பத்தில் 4 பெண்கள் எடுத்து ஒரே சமயத்தில் கல்யாணமும் ஆனதுனால எல்லாருக்கும் சந்தோஷம். தசரதருக்கு சந்தோஷம், ராமர் அடைஞ்ச சீதைக்கு சந்தோஷம், சீதை அடைஞ்ச ராமருக்கு சந்தோஷம். வசிஷ்டருக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதுனால இந்த திவ்ய தம்பதிகளை பார்த்து ஒரு ஆனந்தம், ஜனக மகாராஜாவுக்கு ஆனந்தம், ஜனக பத்னிக்கு ஒரு ஆனந்தம். இப்படி வசிஷ்டாதி பிரம்மரிஷிகள் எல்லாருக்கும் ஆனந்தமா இருந்தது. இங்க கௌசல்யாவுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டார். மாமியார் இல்லையா, மாமியாருக்கு சம்பந்தி அம்மாவுக்கு எப்படி இருந்ததுன்னா கௌசல்யானந்தவர்தனம், ஆனந்தமா பரமானந்தமா. குட்டி சீதையை பார்த்து அவ்வளவு ஆனந்தம். உடனே கல்யாணங்கள்லாம் முடிஞ்சு அவர்கள் எல்லாரும் அயோத்திக்கு புறப்பட்டு போறா. ஏராளமான சீதனங்கள் கொடுக்கறான் ஜனக மகாராஜா. இப்படி கலப்பு போதே ஒரு அபசகுணம் எல்லாருக்கும் ஏற்படுறது. அந்த அபசகுணமே ஒரு நல்ல சகுனமா மாறுது. உடனே தசரதன் வசிஷ்டரை பார்த்து கேட்கிறார், என்ன ஒரு அபசகுணம், அது சகுனமா மாறுறதே என்னன்னு.
வசிஷ்டர் சொன்னார், ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு அபசகுணம் வரப்போறது, ஆனா கடைசியில அதுவே உங்களுக்கு நல்ல சகுனமா மாறிடும் அப்படின்னு சொன்னதும் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே பரசுராமர் வந்துட்டார். பரசுராமர் அங்கேந்து வரார், விஷ்ணு தனுஷ் கையில வச்சுட்டு வரார். உடனே அவர் சொல்றார், எவன்டா ராமன்? இங்க யார் ராமன்? நானும் ராமன், இன்னொருத்தனும் ராமனா? யாரா ராமன்? தசரதர் பரசுராமரை பார்த்து, இப்பதான் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டுண்டு போறேன், நீங்க மங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க, அக்ஷதை போடுங்க, எவன்டா ராமன் நான் கேட்டுட்டே இருக்கேன். உடனே அத்தனை பேரும் அயோத்தியில இருக்கிற ஜனங்கள், மிதிலா தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பரசுராமரை பார்த்ததுமே ஜனக்கன்லேருந்து தசரதன்லேருந்து எல்லாரும் மயக்கமா போயிட்டா. ராமர், நம்ம ராமர் உடனே அங்கேருந்து, நான் தான் ராமன். என்ன சிவதனுஷ முறிச்சிட்டா பெரிய பலசாலியா பராக்கிரமசாலியா நீ? சரி, என்ன பண்ணணும்? இதோ எங்கிட்ட இருக்கிறது விஷ்ணு தனுஷ், இத நான் கயிறு கட்டி அம்பு தொடுத்து காமி பார்க்கலாம். உடனே ராமர் கொடுனார், அதை வாங்கிட்டார், நான் கயிறை கட்டினார், அம்பு எடுத்த அப்படி நேரா பரசுராமரை பார்த்து காட்டினார். நீ க்ஷத்ரியனா இருந்தா இத்தனை நேரம் அடிச்சிருவேன், பிராமணனா இருக்கிறதுனால போனா போறதுன்னு விடுறேன், என்ன பண்ணணும், இந்த அம்பை நான் எங்க செலுத்தணும்னார். உடனே பரசுராமருக்கு புரிஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பரசுராமரும் பகவான் தான், ஸ்ரீராமரும் பகவான் தான். பரசுராமருக்கு என்ன தெரியாதா ராமரை பத்தி? ராமருக்கு பரசுராமரை தெரியாதான்னா, ராமர்கிட்ட விஷ்ணு தனுஷை கொடுத்துட்டு போகணும், பின்னாடி ராவண வதத்துக்கு அது உபயோகப்படுங்கிறதுக்காக. அதனால அந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன ஒரு விளையாட்டை நடத்தணும்னு பரசுராமர் அங்கேருந்து வந்து விஷ்ணு தனுஷை இப்படி கொடுத்தார். உடனே ராமர் எப்பவுமே அம்பு தொடுத்துட்டார்னா அதுக்கு ஏதாவது ஒரு சமமான விஷயத்த சொன்னாதான் அம்பு எடுத்துப்பார். ஏன்னா தொடுத்த அம்ப ராமர் திருப்பிலாம் எடுத்துக்க மாட்டார், தொடுத்தா அதை விட்டுட வேண்டியதுதான். அப்ப இது என்ன பண்ணணும்னர்? உடனே பரசுராமர் சொன்னார், நான் இதுவரைக்கும் எந்த ஒரு அக்ஷயமான புண்ணியலோகத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேனோ, என்னுடைய புண்ணியலோகங்கள்லாம் என்ன இருக்கோ அது அத்தனையும் இந்த ராமபானத்துக்கு சமர்ப்பணம் பண்றேன், அர்ப்பணம் பண்றேன்னார். உடனே ராமர் அம்ப வச்சுட்டார். யார் அங்கேன்னா ராமர், யார் அங்கேன்னா எல்லாரும் மயக்கமா போயிட்டாலே தசரதன்லேருந்து. இப்ப யார் அங்கேன்னதும் ஆகாசத்திலேருந்து வருணன் கையை நீட்டினான். வருணாய அப்ரமேயாய ததௌ ஹஸ்தே மகாயசாகம். வருணன்ட்ட கொடுத்தார், இதை இந்திரன்ட்ட கொடு, இந்திரன் அகஸ்தியர்ட்ட கொடுப்பான், நான் பின்னாடி வனவாசத்துல அகஸ்தியரிடத்திலேருந்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே ராமர் இதெல்லாம் தெய்வ செயலா காட்டுறார், இருந்தாலும் மனுஷன் தெய்வ செயலா காட்டுறார் இங்க, ஆனா மனுஷன். உடனே அடுத்த க்ஷணம் பரசுராமர் மங்கள ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதை போட்டுட்டு மங்கள சொஸ்தி வாசனங்கள்லாம் சொல்லிட்டு கிளம்பி போனார். உடனே ராமர் அவர் கிளம்பி போனதும் எல்லாருக்கும் ஒரு முழிப்பு வந்தது. தசரதர் உடனே ராமரை பார்க்கிறார். ராமா, உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு ஒன்றும் ஆகலப்பா. பரசுராமர் ஆசீர்வாதம் பண்ணார்ப்பா, கிளம்பி போயிட்டார். உடனே அவருக்கு ஆச்சரியம், ஏன்னா பரசுராமருடைய கர்வத்தையே பங்கம் பண்ணினவர் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. அப்புறம் எல்லாரும் அயோத்திக்கு கிளம்பி வந்தா. அயோத்தியில வந்து செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் செய்து தசரதர் தன் அரண்மனையில விசிராந்தி எடுத்துண்டா. ராமலட்சுமண வரத சத்ருக்னன் 4 பேரும் அவாவா அரண்மனையில விசிராந்தி எடுத்துண்டா என்கின்ற இந்த கட்டத்தோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திப்போம். இதோட பாலகாண்டம் பூர்த்தியாகிறது. நாளைக்கு அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கிறது. ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.